அறிவாலயத்திற்கு முதலமைச்சர் வருவது இது முதல் தடவை அல்ல, ரொட்டீனா வருவார். கட்சியின் தலைவர் என்ற முறையில் அறிவாலயத்துக்கு வந்துவிட்டு போனார். இதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? ஒன்றுமில்லை. முதல் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டது திமுகவினுடைய மூத்த தலைவர்களிலிருந்து கடைசி தொண்டன் வரை நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்று. நேற்றைய தினம் தளபதி அதை அறிவித்ததற்காக திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆகவே இது நாங்கள் எதிர்பார்த்ததை முதலமைச்சர் அறிவித்திருப்பது அனைத்து தொண்டர்களுக்கும் மனநிறைவு அளிக்கிறது. தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். காரணம், உதயநிதி அரசியலிலே காலடி வைத்த நாள் முதல் அவர் கலந்து கொண்ட அத்தனை தேர்தலும் திமுகவுக்கு வெற்றி கிடைத்திருக்கு. இது தொடர் வெற்றியாக அமையும். வருங்காலம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.